இப்ப நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. ம் ம் சரி, நீ ஒன்று பண்ணு. நீ ரிலாக்ஸா இரு, நான் கிளம்புறேன். அட, நீங்க எங்க கிளம்புறீங்க? இன்னைக்கு நீங்க எங்கேயுமே போக கூடாது. இன்னைக்கு நீங்க என் கூட இங்கே தான் இருக்கணும். என்ன சொல்ற? உன்னோட பேரண்ட்ஸ் வீட்லயே இருக்காங்க. அவங்க கதையை நான் பாத்துக்கிறேன். நீ அவங்கள பத்தி டென்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? யாரோட போனுங்க இது? அதை விடு. இங்க பாரு, நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும். ஒருவேளை உன்னோட பேரண்ட்ஸ் முழிச்சிருப்பாங்களோ? அப்படியே அவங்க முழிச்சிருந்தாலும் என்ன பண்ண போறாங்க? சரி இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். யார் வந்தாங்க? ஏய் ரிஷி, நீ எதுக்கு வந்த? நான் தான் சொன்னல, யாரும் இருக்க மாட்டாங்க, பூனையா இருக்கும்னு. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். சரி வா, உள்ள போலாம். யாரு கொல்ல போறாங்கன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். ஏய், காலை நல்லா அமுக்க. என்ன கையில பலம் இல்லையா? நல்லா அமுக்க. குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். ஐ லவ் யூ செல்லம். என்னாச்சு? நீ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்? நத்திங் இஸ் ஆல் ரைட். எதுவுமே சரியில்லை. சரி சொல்லு, என்னாச்சு? நான் இல்லாம வேற எந்த பொண்ணு கூட உனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்ல. அஃபேர்? ஆர் யூ மேட்? சிரிச்சு மழுப்பாத. நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான பதில சொல்லு, போதும் சொல்லு. ஓகே,
வெயிட் சொல்கிறேன். இங்கே வா. இங்கே பாரு செல்லம், ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் இருந்தா அதை முதல்ல உன்கிட்ட தானே சொல்லுவேன். ம், ஒழுங்கா உண்மையை சொல்லு. யார் இந்த பொண்ணு? யார் கூட அஃபேர் வச்சிருக்க? சொல்லு. பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்கிட்ட நீ போய் சொல்லி நாடகம் ஆடுற வேலைலாம் வச்சுக்காத. ஒருவேளை நான் இல்லாம நீ ஏதாவது பொண்ணை பார்த்தேன்னு வச்சுக்கோ, பாக்குற அந்த 2 கண்ணையும் நோண்டி எடுத்துருவேன் நானு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உன் கூட என்னால இருக்க முடியாது. பாரு உன் பொண்ணு எப்படி கும்மாளம் போடுறான்னு. அவ கூட ரூம்ல வேற எவனோ ஒருத்தன் இருக்கான். அவகிட்ட கத்தி ஊரை கூட்ட வேணான்னு சொல்லு. இந்த மாதிரி இவ பண்ணிட்டு இருந்தானா இந்த வீடு நிச்சயமா சுடுகாடா மாறிடும். ச்சே, போ. நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். என்னம்மா இது? என்ன நடக்குதுங்க? இது யாரு? அம்மா, நீ இந்த பிரச்சனையில வராம இருக்கிறது தான் நல்லது. இது என்னோட பிரச்சனை, நான் சமாளிச்சுப்ப. தயவு செஞ்சு போ நீங்க இருந்து. மேல இருந்து கையெடு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட என்னால இருக்க முடியாது. அப்படியா? அவ்வளவு ஈஸியா போச்சுல? என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பிடிக்கலான்னு பாக்குறல? போதும், நிறுத்து. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கியோ அந்த பொண்ணுதான் என் தங்கச்சி நேஹா. உனக்கு இவ்வளவு கேவலமான புத்தி இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மனோ. ஆண்டி, உங்க பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவளுக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை சொல்லிக் கொடுங்க. Damn it. என்னம்மா இது? இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீனா எந்த உறவுமே நிலைக்காதுமா உனக்கு. எப்பவும் எல்லாரும் எடுத்தறிஞ்சே பேசிட்டு இருக்க. அப்பப்ப நீயும் கொஞ்சம் விட்டு கொடுக்க கத்துக்கோ. மா, எனக்கு உன்ன மாதிரி அடிமை வாழ்க்கை வாழ்றது கொஞ்சம் கூட பிடிக்காது. உன்கிட்ட இருக்க பழக்கத்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்காத, சரியா? எனக்கு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த ஆம்பளைங்க மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? நம்மள எப்படி வேணாலும் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏய் சுனிதா, அங்க சில மாதிரி நின்னு என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா வந்து மத்த வேலையை பாரு. வா. சொல்லு. அண்ணா, உங்களுக்காக ஒருத்தர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களே. ஓகே, கொடுத்துட்டல, போ. அண்ணா, என்ன யார் கூடயாவது சண்டை போட்டு வந்திருக்கீங்களா? நேஹா உன்னை போன்னு சொன்னேன். அண்ணா, பாசமா பேசுனீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நேஹா உன்னை நான் போன்னு சொன்னேன். நம்ம அப்புறமா பேசலாம். நான் இல்லாம வேற எந்த பொண்ணு கூட நீ அஃபேர் வச்சிருக்கேன்னு சொல்லு. ஒருவேளை நான் இல்லாம நீ வேற எந்த பொண்ணையாவது பார்த்தேன்னு வச்சுக்கோ, பாக்குற அந்த 2 கண்ணையும் நோண்டி எடுத்துருவேன் நானு. ஹலோ ரிஷி, என்ன மன்னிச்சிடேன் ப்ளீஸ். ஐ எம் so sorry ரிஷி. நான் உன்கிட்ட அன்னைக்கு அந்த மாதிரி மோசமா நடந்திருக்க கூடாது. உனக்கு தெரியும்ல,
என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த தடவை மன்னிச்சுக்கோ. இந்த மாதிரி நடக்காம நான் கண்டிப்பா பாத்துப்பேன். கண்டிப்பா, ப்ராமிஸ். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுட. ப்ளீஸ் ரிஷி. வேற ஏதாவது பேசணுமா? ஆமா ரிஷி, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸை உனக்கு நான் எப்ப சொல்லுவேனா, நீ என் பக்கத்துல இருக்கும்போது, ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது. வருவல்ல நீ? ம். கண்ணா ஆஷு, சொல்லுங்கம்மா. இந்தப்பா டீ குடி. கண்ணா, சொல்லுங்கம்மா. நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசணும்னு இருந்தேன். என்னம்மா? உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் போய் சில வீடுகள்ல வீட்டு வேலை பார்க்கறேன்ப்பா. குடும்பத்தை நடத்த பணம் தேவைப்படுதுப்பா. மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. எல்லாம் சரியாயிடுமா? நான் ஏதாவது பண்றேன். அம்மா, இதை வச்சுக்கோங்க. இதை வித்துருங்க. அட்லீஸ்ட் இந்த மாசம் கொஞ்சம் ஓடிடும்ல. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்றேம்மா. அப்புறம் ப்ளீஸ்மா, திரும்பவும் வேலைக்கு போறேன்னு சொல்லாதீங்க. எல்லாம் சரியாயிடும். நான் கண்டிப்பா ஏதாவது பண்றேம்மா. மனோ, ரிஷி, நல்லதா போச்சு ரிஷி. உனக்கு என் மேல கோபம் இல்ல. இங்க பாரு, சின்ன சின்ன சண்டைனால நம்ம உருவ நம்மளால கெடுத்துக்க முடியாது. ம், நீ சரியா தான் சொல்ற. சின்ன சின்ன சண்டைகளுக்காக நம்ம உறவை கெடுத்துக்க கூடாது. அதனால தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நான் காட்ட போற சர்ப்ரைஸை நீ பாத்தீங்கன்னா அப்புறம் உன்னோட மூடெல்லாம் தானாவே சரியாயிடும். அது என்னன்னு பாக்குறியா ரிஷி? இங்க பாரு. டாட்டூ? என்கிட்ட சொல்லாமலே நீ டாட்டூ போட்டுக்கிட்டியா? ஐ லவ் யூ ரிஷி. இனிமே எப்பவுமே என்னை விட்டுட்டு போகாத. சரி, என்ன கொஞ்சம் பாரு. குடிக்க தண்ணி கொண்டு வரியா? இதோ கொண்டு வரேன். ரிஷி, இந்தா. தேங்க்யூ. சரி மனு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்கிட்ட சொல்லாத பாஸ்ட் ஏதாவது நீ மறைச்சி வச்சிருக்கியா?
ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்குறேன். நீ என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறேன்னு என் மனசு சொல்லுது. இல்ல. அதான் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல மனு. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றா சந்தோஷமாக வாழ போகிறோம். அதுக்கு எது முக்கியம்னு தெரியுமா? நம்மளை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு அப்பப்போ என்ன தோணுதுன்னா, எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு தோணுது. இங்க என்னதான் நடக்குது? நான் ஆபீஸ் கூட போகாம இங்க வீட்ல உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்காக டேட்டூ கூட போட்டிருக்கேன். ஆனா நீ என்ன? ஒன் செகண்ட். அன்னைக்கு நான் உன்னை கேள்வி கேட்டேன், உனக்கு அஃபேர் இருக்கான்னு. அதனால இன்னைக்கு நீ என்ன கேள்வி கேட்டு அதை வச்சு என்ன அசிங்கப்படுத்தி என்ன நீ டாமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறல்ல? இரு வெயிட் 1 செகண்ட் ப்ளீஸ். இங்கே பாரு மனு, எனக்கு உன்னை டாமினேட் பண்ணுற எண்ணமே கிடையாது. புரியுதா? உன் பழக்கமே இது மாதிரிதானா? முதல்ல இந்த மாதிரி பண்ண மாட்டியே. அட, நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற? உனக்கு புரியவே புரியாதா? ச்சே, உன் கூட வாழ்நாள் ஃபுல்லா இருக்க என்னால முடியாது. எனக்கு மட்டும் உன்னோட கேரக்டர் பிஹேவியர் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டியா? பொண்ணுங்க கிட்ட ஆதாயம் தேடுறியா? அதுவும் இல்லாம இப்ப விட்டுட்டு போக பாக்குறியா? அதோட நிறுத்து மனோ. ஏன் இப்படி கேவலமா பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இனி என்னால உன் கூட வாழவே முடியாது. ப்ளீஸ், நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், என்ன மறந்துரு. மறந்துடணுமா? யார பார்த்து சொல்ற? என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப மறந்துறேன்னு என்கிட்டயே வந்து சொல்றியா? இதோட உன் பேச்சை நிறுத்திக்கோ, நான் கிளம்புறேன். ஏய்